IPL தொடரிலிருந்து வங்கதேச வீரர் முஸ்தபிசுர் ரஹ்மான் நீக்கப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவில் நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பையில் விளையாடுவதில் வங்கதேசம் கரார் காட்டியது. தாங்கள் விளையாடும் அனைத்து போட்டிகளையும் இலங்கைக்கு மாற்ற வேண்டுமென வங்கதேச கிரிக்கெட் வாரியம் கோரிக்கை விடுத்தது. ஆனால் ICCயோ இந்தியாவிற்கு செல்ல ஒப்புக்கொள்ள வேண்டும், இல்லையெனில் வேறு முடிவு எடுக்க வேண்டி வரும் என எச்சரித்து 24 மணி நேர அவகாசத்தை வங்கதேச கிரிக்கெட் வாரியத்திற்கு வழங்கியது. ஏனெனில் இந்தியாவில் வங்கதேச வீரர்கள், அதிகாரிகள் அல்லது ரசிகர்களின் பாதுகாப்புக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்பது ICCயின் நிலைப்பாடு. இந்த சூழலில்தான் வங்கதேச கிரிக்கெட் வீரர்கள், வாரிய நிர்வாகிகள் மற்றும் பயிற்சியாளர்கள் அவசர ஆலோசனை நடத்தினர். அதன் முடிவில் பிப்ரவரி 7 அன்று தொடங்க உள்ள T20 உலகக்கோப்பையில் பங்கேற்க இந்தியாவிற்கு பயணம் செய்ய மாட்டோம் என்று வங்கதேசம் அறிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் போட்டிகளை இலங்கைக்கு மாற்ற கோரி ICCயிடம் மீண்டும் கோரிக்கை விடுக்க உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறது. அதாவது உலகக்கோப்பையில் விளையாட விருப்பம் இருப்பதாக கூறினாலும் இந்தியாவில் விளையாட முடியாது என்ற நிலைப்பாட்டில் வங்கதேச கிரிக்கெட் வாரியம் உறுதியாக உள்ளது. ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய விளையாட்டுத்துறை ஆலோசகர் ஆசிப் நஸ்ருல் பாதுகாப்பு தொடர்பான ICCயின் நிலைப்பாட்டை தாங்கள் ஏற்க முடியாது என்று தெரிவித்தார். ICCயிடமிருந்து எங்களுக்கு நீதி கிடைக்கவில்லை என்று நினைக்கிறேன் என்றும், உலகக்கோப்பையில் விளையாடுவதா இல்லையா என்பது முழுமையாக அரசாங்கத்தின் முடிவு என்றும் அவர் கூறினார். இதனிடையே வங்கதேச கிரிக்கெட் வாரிய தலைவர் அமீனுல் இஸ்லாம் வங்கதேசம் வெளியேற்றப்பட்டால் அதனால் ICCயே இழப்பை சந்திக்கும் என எச்சரித்து உள்ளார். 200 மில்லியன் மக்களின் பார்வையாளர்களை ICC இழக்கும் என்றும் அது பொருளாதார இழப்பாக மாறும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அரசியல் பின்னணியும் இந்த விவகாரத்தில் முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா தனது ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சிக்கு பிறகு டெல்லியில் தஞ்சமடைந்தார். இதனைத் தொடர்ந்து இந்தியாவை வங்கதேசம் கடுமையாக விமர்சித்தது. இதனால் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் முதல் இரு நாடுகளுக்கு இடையிலான தூதரக உறவுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளன. மேலும் உலகக்கோப்பை நடைபெறும் காலகட்டத்திலேயே, குறிப்பாக ஹசீனாவின் பதவி நீக்கத்திற்கு பிறகு வங்கதேசம் தனது முதல் பொது தேர்தலை நடத்த உள்ளது. இந்த 3 விஷயங்களுக்கு இடையில் வங்கதேச கிரிக்கெட் வாரியம் சிக்கியுள்ளது என அரசியல் பார்வையாளர்கள் குறிப்பிடுகின்றனர். உலகக்கோப்பை தொடரில் இங்கிலாந்து இடம்பெற்றுள்ள C பிரிவில் வங்கதேசம் இடம்பெற்றுள்ளது. 3 போட்டிகள் கொல்கத்தாவிலும் 1 போட்டி மும்பையிலும் என மொத்தம் 4 போட்டிகளை இந்தியாவில் விளையாட வங்கதேசத்திற்கு அட்டவணை அமைக்கப்பட்டிருந்தது. வங்கதேசம் விலகும் பட்சத்தில் ஸ்காட்லாந்து அணிக்கு வாய்ப்பு கிடைக்கலாம். ICC சர்வதேச T20 அணிகளின் தரவரிசையில் 14வது இடத்தில் உள்ள ஸ்காட்லாந்து உலகக்கோப்பைக்கு தகுதி பெறாத அணிகளில் முதலிடத்தில் உள்ளது. ஏற்கனவே ஐரோப்பிய கண்டத்திலிருந்து இங்கிலாந்து, அயர்லாந்து, இத்தாலி, நெதர்லாந்து ஆகிய அணிகள் இடம்பெற்றுள்ள நிலையில் ஸ்காட்லாந்தும் கூடுதலாக சேரும் வாய்ப்பு உருவாக்கியுள்ளது.